ஹலோ ஆல். பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை விசிட் பண்ண மறந்துடாதீங்க. அப்படி நாங்கள் வந்த கோவில் தான் தென்னம்பாக்கம்ல இருக்க ஸ்ரீ அழகுமுத்து அய்யனார் கோவிலுங்க. 300 ஆண்டுக்கு முன்னாடி இந்த ஊருக்கு வந்த அழக சித்தர் அங்கே இருக்க மக்களோட நோய்களை குணப்படுத்திட்டு வந்ததாகவும், அவர் அங்கேயே கிணற்றுல ஜீவ சமாதி அடைந்ததாகவும், அந்த கிணற்றுக்கு மேலே அவருக்கு ஒரு கோவில் கட்டப்பட்டதாகவும் சொல்கிறாங்கங்க. ஸ்ரீ அழகுமுத்து அய்யனார் கோவிலில் வேண்டிக்கிட்டா கண்டிப்பாக அந்த வேண்டுதல் நிறைவேறுறதாகவும், அதுக்கு நன்றி கடன் செலுத்தும் விதமாக சிலைகள் செஞ்சு வைக்கிறதும் ஐதீகம்ங்க. அதுக்கு சாட்சி தாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க சிலைகள் எல்லாம். மேரேஜ் ஆன மாதிரி, குழந்தை கையில் வச்சிட்ருக்க மாதிரி வெறும் கால் சிலையெல்லாம் கூட வச்சுருக்காங்கங்க. இவங்க எல்லாருமே தன்னோட வேண்டுதல் நிறைவேறினதுக்கப்புறம், அதாவது மேரேஜ் ஆனதுக்கப்புறம், குழந்தை பிறந்ததுக்கப்புறம், கால் சரியானதுக்கப்புறம் வச்ச சிலைகள்ங்க. கரியரில் சக்ஸஸ் ஆக நிறைய டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், போலீஸ் சிலையெல்லாம் கூட இருக்குங்க. ஏன் நம்ம டைரக்டர் ஆர்ஜே பாலாஜி கூட இங்கே டைரக்டர் ஆகணும்னு வேண்டிக்கிட்டதாகவும், அந்த வேண்டுதல் நிறைவேறினதுக்கப்புறம் டைரக்டர் சிலை வச்சுருக்காருங்க. அப்புறம் நம்ம டிவிக்கே ஃபேன்ஸ் யாரோ தளபதி சிஎம் ஆகணும்னு வேண்டியிருப்பாங்க போல், நிறைவேறினதும் அதுக்காக சிலை வச்சுருக்காங்கங்க. இந்த சிலைகள் எல்லாமே கோவில்லையே செஞ்சு தருவாங்கங்க. இப்படி நிறைய இந்த கோயிலை பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நாங்கள் போனது மண்டேன்ற திங்கக்கிழமை தாங்க அந்த கோயிலில் விசேஷம். நிறைய கூட்டங்க, நல்ல கூட்டம் மண்டேன்றதுனால. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பாண்டி சைடு வந்தீங்கன்னா இந்த கோயிலை விசிட் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ ஆல்.